Welcome to Mr. M Talks. இன்று ஜனவரி 13, 2024. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. சரி பார்ப்போம். இன்று நான் TCS இன் கட்டுரை ஒன்றை படித்தேன். டாடா நுகர்வோர் தயாரிப்புகள், சிங் சீக்ரெட் டேசிசெனி சாஸ்கள் மற்றும் ஸ்மித் ஜோன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிப்பாளராக அறியப்படும் கேபிடல் புட்ஸ் மற்றும் ஆர்கானிக் டீ மற்றும் ஹெல்த் தயாரிப்புகளை விற்கும் ட்ரேப் இண்டியா ஆதரவு ஆர்கானிக் இந்தியாவை வாங்கும். நிறுவனம் கேபிடல் புட்ஸ் நிறுவனத்தை 5100 ரூபாய் கோடிக்கும், ஆர்கானிக் இந்தியாவை 1900 ரூபாய் கோடிக்கும் வாங்கும். இந்த ஒப்பந்தங்கள் டாடா நுகர்வோர் தனது உணவு மற்றும் பானங்களை வழங்குவதை வலுப்படுத்த உதவும். நிறுவனம் ஆரம்பத்தில் 75% கேபிடல் புட்ஸை வாங்கும் மற்றும் மீதமுள்ள 25% 3 ஆண்டுகளில் வாங்கும். இருப்பினும் ஆர்கானிக் இந்தியாவை பொறுத்தவரை இலக்கு யூனிட்டில் 100% வாங்கும். கேபிட்டல் புட்ஸ் நிறுவனத்தில் முழு இயக்க கட்டுப்பாடு மற்றும் பெரும்பான்மையை பெற்றிருக்கும் போது நிறுவனர் அஜய் குப்தா ஆலோசகராக தொடர்வார் என்று டாடா நுகர்வோர் கூறினார். 2024 நிதியாண்டில் கேபிடல் புட்ஸ் 770 கோடி ரூபாய் விற்றுமுதல் ஈட்டியது. அதே நிதியாண்டில் ஆர்கானிக் இந்தியா 370 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. டாடா நுகர்வோர் கடன் பத்திரங்கள் வடிவில் கடன் வெளியீடு அல்லது உரிமை வெளியீட்டு வடிவத்தில் சமபங்கு வழங்குதல் மூலம் நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது. நிதி திரட்டும் திட்டத்தை பரிசீலிக்க அதன் குழு ஜனவரி 19 அன்று கூடும். கேபிடல் புட்ஸ் மூலம் டாடா நுகர்வோர் அருகில் உள்ள உயர் வளர்ச்சி உணவு வகைகளில் நுழைகிறார். அதே சமயம் ஆர்கானிக் இந்தியா மூலம் அது ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கிய தளத்தை உருவாக்கும். கேபிடல் புட்ஸ் செயல்படும் வகைகளின் ஒட்டுமொத்த அளவு 21,400 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. டாடா கன்சியூமர் நிறுவனத்தின் M.TC.E.O. சுனில் டிசோசா கூறுகையில், சிங் சீக்ரெட் மற்றும் ஸ்மித் ஜோன்ஸ் ஆகியவற்றின் வலுவான பிராண்ட் திரும்பப் பெறுதல் மற்றும் சேனல்கள் முழுவதும் எங்களின் செயல்பாட்டு வலிமை ஆகியவை டாப்லைன் வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் செலவு சினர்ஜிகளை அடைவதிலும் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிறது என்றார். வகைக்கான கட்டமைப்பு வளர்ச்சி இயக்கிகள் வருமான நிலைகளில் தொடர்ச்சியான வளர்ச்சியை உள்ளடக்கியது. Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நான் ACBI பதிவு செய்யப்பட்ட நபர் அல்ல. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.